who is successful and why, யார் வெற்றி பெறுகிறார்கள், எதனால் வெற்றி பெறுகிறார்கள் என்பது. ரிசர்ச்சோட முடிவு என்ன சொல்கிறது என்றால், இன்டெலிஜென்ஸ் ஐக்கியம் இருப்பது முக்கியம் தான் இருந்தாலும் கூட அதை விட வெற்றிக்கு காரணமாக இருப்பது இரண்டு விஷயம் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார். To start with, I would like to congratulate the district level winners in sports. As principal mentioned, it is a great honor for them to win the district level competition and went and participated in the state level competition. I think I want you to encourage them once more. Sobika, Devi Priya, Lavanya, Venusara and Dhanushka. Congratulations to all these students who made Salma proud. And also I would like to congratulate the academic toppers in the class 10, 11 and 12. தங்கள் பிள்ளைகளுடைய பரிசு பெறும் நிகழ்ச்சியை காண்பதற்காகவும் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை காண்பதற்காகவும் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த தருணத்திலே ஒரு சில நன்மை பயக்கும் செய்திகளை விரைவாக கடத்தி விடலாம் என்று நினைக்கின்றேன். சில நேரங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறிப்பிட்டு மகனுக்கு அல்லது மகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியூ அறிவு நுண்ணறிவு என்பது அதிகமாக இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தாமல் என்னுடைய பிள்ளை விட்டுவிடுகிறான் என்று ஆதரப்படுவார்கள். அதே போல ஆசிரியர்களும் தங்களுடைய மாணவர்களை பற்றி குறிப்பிடும் போது இந்த குறிப்பிட்ட மாணவன் அல்லது மாணவி தங்களுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியூ இன்டெலிஜென்ட் குவாஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நுண்ணறிவை பயன்படுத்தாமல் விட்டுவிடுகிறார் என்று கூறுவதை பல நேரம் நாம் கேட்டிருக்கிறோம். இப்படி ஒரு பள்ளியிலே ஏற்பட்ட ஒரு அனுபவத்தின் காரணமாக ஆஞ்சலினா டக்வர்த் என்ற ஒரு ஆசிரியை நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் வைஸ்லின் ஜிஜி போல அவர் அந்த வேலையை விட்டுவிட்டு அவர் ரிசர்ச் செல்ல சென்றிருக்கிறார். என்ன ரிசர்ச் என்றால், ஐக்கியூ அதிகமாக இருப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்களா இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கின்றதா? அவர் ஆராய்ச்சி செய்த போது அவர் பல கல்லூரிகளில், பள்ளிகளில் மற்றும் பிசினஸ்மேன், வியாபாரிகள், அலுவலகங்கள் என்று she has done the research in many places because she found that there is a disparity between what is the result of the students and the IQ power of the student. ஒரு ரிசர்ச்ல வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, who is successful and why, யார் வெற்றி பெறுகிறார்கள், எதனால் வெற்றி பெறுகிறார்கள் என்பது. அப்போது அவர் கண்டுபிடித்த அந்த ரிசர்ச்சோட முடிவு என்ன சொல்கிறது என்றால், ஐக்கியூ இருப்பது முக்கியம்தான். அதாவது மரபணு மூலமாக பெற்றோர்கள் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் ஐக்கியூ இருப்பது முக்கியம்தான் இருந்தாலும் கூட அதை விட வெற்றிக்கு காரணமாக இருப்பது இரண்டு விஷயம் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார். அது ஒன்று பேஷன். பேஷன் என்றால் அதற்கு தமிழுடைய அர்த்தம் வேட்கை. அதீதமான ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் ஒரு செயலை செய்யும் போது. இரண்டாவது பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. கடைசி வரை அந்த செயலை முடிக்கும் வரை அதை விட்டுவிடக்கூடாது என்கிற விடாமுயற்சி இருக்க வேண்டும் என்பதை அவர் அந்த ஆய்வின் மூலம் கண்டுபிடித்திருக்கிறார். ஐக்கியூ இருந்தால் நல்லதுதான், ஆனால் அதிகமான புத்திசாலித்தனம் இருந்து வேட்கையும் விடாமுயற்சியும் இல்லாவிட்டால் அவர்கள் வெற்றி பெறுவதில்லை என்பதை அந்த ஆய்வில் கண்டுபிடித்திருக்கின்றார். எனவே பேஷன் அண்ட் பெர்சிவரன்ஸ் இந்த இரண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று தூண்ட வேண்டும். அதற்கு ஆசிரியர்களுடைய பெற்றோருடைய கையில் தான் இருக்கின்றது. இந்த ரிசர்ச்சில் பொறுத்த வரைக்கும் 600 கோடீஸ்வரர்களிடம் அவர் மேற்கொண்டிருக்கின்றார். அந்த 600 பேரிலே பெரும்பாலானவர்கள் இந்த இரண்டு குணத்தை கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேலையில் உள்ள ஆர்வம், இரண்டாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விடாமுயற்சி, எப்படியும் சாதித்து விட வேண்டும் என்ற முயற்சி. அதன் பிறகு சயின்டிஸ்ட் எடுத்துக்கொண்டால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை சந்தித்து சில பேர்கள் கேட்டார்கள், நீங்கள் எப்படி இவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறீர்கள் என்று. அதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார், I am not smarter than anyone, but I dive deep, focus and extend what I am doing. I am not smarter than anyone, but I extend, focus and what I am doing.
That means நான் ஒன்றும் உங்களை விட புத்திசாலி இல்லை, ஆனால் நான் செய்யுடைய வேலையை ஒற்றை நோக்கோடு ஆழமாக செய்கிறேன், அதனால் தான் வெற்றி பெறுகிறேன் என்று சொன்னார். தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அவர் 999 முறை தோல்வி அடைந்துதான் விடாமுயற்சியோடு எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடித்தார். தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் ஒரு கண்டுபிடிப்பு கோல்டு கம். அதற்காக அவர் வெட்டி பார்த்த மரங்கள் 96. எனவே நான் மாணவர்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எவ்வளவுதான் இன்டெலிஜென்ஸ் பவர் இருந்தாலும் அந்த வேட்டை ஆர்வமும் விடாமுயற்சியும் இல்லாவிட்டால் வெற்றி என்பது கனவாகிவிடும். திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி காண்பிக்கின்றது, வினைக்கண் வினைக்கிடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரை தீர்ந்தென்று உணர்வு. எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும், இல்லையேல் அரைக்கிணறு தாண்டிய கலையாகிவிடும். எனவே இந்த மாதிரி குழந்தைகளை உருவாக்குவதில் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், சிறு வயதிலிருந்து அவர்களை ஊக்கப்படுத்த படிப்பாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி இன்ட்ரெஸ்ட், பேஷன் வேட்கை என்ற தமிழில் உள்ள கரெக்டான வார்த்தை, அந்த ஒரு வேட்கையை கொண்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு விடாமுயற்சியோடு ஒரு செயலில் ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும் என்பதை அவர்களுக்கு சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். சில நேரங்களில் நாம் பெற்றோர்களிடமிருந்தும் ஆசிரியர்களிடமிருந்து ஒரு நிராசையான ஒரு வார்த்தைகளை கேட்கின்றோம். இந்த காலத்து பையன்கள்லாம் சரியில்லை, அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை. அப்படி நிராசை அடைய தேவையில்லை. டிகே என்ற ஒரு பேச்சாளருடைய பேச்சை கேட்கும்போது அவர் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டார், அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். 100 பேர் பங்கு பெற்ற ஒரு கட்டுரை போட்டி நடந்தது. 100 மாணவ மாணவிகள் பங்கு பெற்றார்கள். அந்த கட்டுரை போட்டிக்கு கொடுத்த தலைப்பு என்னை கவர்ந்த பெண்மணி. அதுதான் 100 பேர்கள் பங்கு பெற்றார்கள். 100 மாணவிகளில் 96 மாணவிகள் எழுதிய பெண்மணி தன்னுடைய அம்மாவை தான் அவர்கள் தன்னை கவர்ந்த பெண்மணி என்று எழுதினார்கள். அதன் பிறகு இந்த போட்டி நடந்தது. முதல் பரிசை ஒரு மாணவி பெற்றார். அந்த மாணவியை சந்தித்து அவரை பார்த்து கேட்டார்கள், நீ என்னவாக போகிறாய், +2 முடிச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு. அந்த மாணவி சொன்னார், எனக்கு என்ன ஆக போதும் தெரியாது, எனக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நான் நல்ல மார்க் எடுத்துட்டு இருக்கேன், நிச்சயமாக +2 முடித்து விட்டு நான் நல்ல கல்லூரியில் சேர்ந்து படித்து அதன் பிறகு நல்ல வேலைக்கு சேர்ந்து என்னை வீட்டு வேலை செய்து வளர்த்த என் அம்மாவை நான் ராணி மோர் வைத்து பாதுகாப்பேன் என்று அந்த பெண் சொன்னார்கள். இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம வந்து யாரும் நிராசை அடைய வேண்டியதில்லை. நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் ஊக்கப்படுத்தினால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இப்படி சொல்லி முடிக்கின்றேன். 10வது முறை விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9வது முறை எழுந்தவன் அல்லவா நீ. எனவே ஊக்கப்படுத்துவதுதான் நம்முடைய கடமை. Rest leave it to God. So teachers and parents, please motivate your children, motivate the students. They will succeed in great heights. Thank you.